குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் பிரிவு 7 பூரண சக்தி என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 1135. பராசக்தி விளங்கும் இடம் பாலனும் ஆகும் பராசக்தி தன்னோடு மேல் அணுகா விந்து நாதங்கள் விட்டிட மூலம் அது ஆம் எனும் முத்திக்கு நேர்பட சாலவுமாய் நின்ற தற்பரத்தாலே. அப்படின்னா பாலையாகிய பராசக்தியுடன் மேல் அணுகா விந்து நாதங்களை கடக்க முதல் நிலை அடைவதான வீடு பேற்றுக்கு அமைந்த பாதையில் மிகவும் சிறந்த பராசக்தி விளங்குவாள். பாடல் 1136. முத்தி நிலை நின்ற பராசக்தி நீல் பரன் தன்னொடும் நின்று அறிஞானமும் இச்சையுமாய் நிற்கும் நன்று அறியும் கிரியாசக்தி நன்னவே மன்றன அவற்றுள் மறிவிடும் தானே. இச்சை ஞானம் கிரியை என்ற மூன்றும் ஒன்றியது சித்தம். சித்தமானது சிவமானால் மூவகை சக்தியும் பராசக்தியுள் அடங்கும். பரன் பறையை விட்டு அகலாதவன் பரமானது அவர்களோடு இருப்பது. இதுதான் முக்தி நிலை ஆகும். பாடல் 1137. சிவமும் சக்தியும் மலரும் மனமும் போன்றவை மறு ஒத்த மங்கையும் தானும் உடனே ஒரு ஒத்து நின்றமை ஒன்றும் உணர கருவொத்து நின்று கலக்கின போது திருவொத்த சிந்தை வைத்து எந்தை நின்றானே. நறுமணமும் மலரும் போல் சக்தியும் சிவனும் ஒன்றாக ஆன்மாவிலும் மற்ற தத்துவங்களிலும் ஒத்து பொருந்தியதே உலகத்தவர் உணரமாட்டார்கள். அவ்வாறு சக்தியும் சிவமும் சமமான நிலையில் கலந்துள்ள போது சக்தியுடன் ஒத்துள்ள சிந்தையை என்னிடம் வைத்து இறைவனும் விளங்கினான். பாடல் 1138. எல்லாமாக விளங்குபவள் சக்தி சிந்தையின் உள்ளே திரியும் சிவசக்தி விந்துவும் நாதமும் ஆயே விரிந்தனள் சந்திர பூமி சடாதரி சாத்தவை அந்தமுடு ஆதியது ஆம் வண்ணத் தாலே. வண்ணம் அப்படின்னா எழுத்து, திரியும் அப்படின்னா உலவும் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். சாத்தவே அப்படின்னா சத்துவ குணம் உடையவள். சடாதரி அப்படின்னா 6 ஆதாரங்களிலும் விளங்குபவள், அதாவது சடையை உடையவள் அப்படின்னு சொல்லலாம். சிந்தைக்குள் உலவும் சக்தி விந்து நாதங்களாக விரிவு அடைந்தால் அந்த சக்தி சந்திர மண்டலத்துக்கு உரியவள். 6 ஆதாரங்களையும் கொண்டு விளங்குபவள், சத்துவ குணம் உடையவள். அகரம் முதல் ஷகரம் இறுதியாக உள்ள 51 எழுத்துக்களிலும் உரைபவள் ஆவாள். பாடல் 1139. சக்தியை காண்பவரின் உள்ளத்தில் சக்தி இருப்பாள். ஆறியிருந்த அமுத பயோதரி மாறியிருந்த வழி அறிவார் இல்லை. தேறி இருந்து நல் தீபத்து ஒளியுடன் ஊறி இருந்த நல் உள் உடையார்க்கே. சந்திர மண்டலத்தில் சிறந்து விளங்கும் சக்தி தன் வேகத்தை காட்டாமல் அமுதம் சுரக்கும் கொங்கைகளுக்கு கீழே விளங்கினால் இத்தகைய 2 நிலைகளை அறிபவர் எவரும் இல்லை. மனத்தெளிவு பெற்று புருவ நடுவில் விளங்கும் தீப ஒளியை உள்ளே காண்பவரிடம் அப்பெருமாட்டியும் அந்நபரின் சிந்தையில் ஊற்றை போல் விளங்கினாள். பாடல் 1140. விந்து மண்டலத்தில் விளங்குபவர் அடயோக பயிற்சியாளர். உடையவன் அங்கே ஒரு திரசோதி விடையவன் ஏறி விளங்கி இருக்கும் கடையவர் போயிடும் கண்டவர் நெஞ்சத்தடை அது ஆகிய சாதகர் தாமே. அங்கி உருத்திரன் அப்படின்னா இதய வடிவான உருத்திரன். விடையன் அப்படின்னா இடப லக்கினத்துக்கு உரியவன், வெண்மை நிறத்தவன். சாதர் அப்படின்னா அடயோக பயிற்சியாளர். அடயோகம் என்பது சூரிய சந்திர கூட்டத்தால் அமைவது. இது 4 வகை யோகங்களுள் ஒன்று. என்னை அடிமையாய் ஏற்றுக்கொண்டவன் தீ வடிவினனான ருத்ரன். மூலாதாரத்தில் விளங்கும் ருத்ர சோதி விந்து மண்டலத்தில் ஏறி சிறப்புற வீற்றிருப்பவள். இவ்வுண்மையை அறியாதவர் போய்விடுங்கள். இதனை உணர்ந்தவர் அடயோக வல்ல பயிற்சியாளர் ஆவார்கள். பாடல் 1141. நாத சக்தியே சகஸ்ர தலத்தில் உறையும் சக்தி தாம் மேல் உறைவிடம் 6 இதழ் ஆனது. பார்மேல் இதழ் 18 200 உல பூமேல் உரைகின்ற புண்ணியம் வந்தனல் பார்மேல் உரைகின்ற பைங்கொடியாலே. சக்தி
சக்தி யாவற்றினும் மேலாக உறையும் இடம் 6 இதழ்களை உடைய சுவாதிட்டான சக்கரம். பூமி தத்துவத்துக்கு மேல் 218 உலகங்கள் உள்ளன. இவை சகஸ்ர தலத்தில் புண்ணியத்தால் வந்தனள். இவள் பூமி தத்துவத்தில் விளங்கிய நாத சக்தியே ஆவாள். மனிதனை சுற்றி உள்ள பிரணவத்தில் 224 உலகங்கள் உள்ளன. பிருத்திவியாக விளங்குவது 6 இதழ்களை உடைய சுவாதிட்டானம். இங்கிருந்தபடியே மேல் உள்ள 218 உலகங்கள் இருக்கின்றன. இவை அனைத்துக்கும் மேலாக இருப்பதே சகஸ்ரதலம் ஆகும். பாடல் 1142. எல்லா புவனங்களையும் சக்தியே இயக்குகிறாள். பைந்துடியாலும் பரமன் இருந்த இடம் தின்கொடியாக திகழ்தரு சோதியாம். விண்கொடியாகி விளங்கி வருதலால் பெண்கொடியாக நடந்தது உலகே. தின்கொடி அப்படின்னா வல்லமை வாய்ந்தவள். பரமன் இருந்தபடி இருக்க நாதசக்தி மட்டும் செயலாற்றும். இவளே வல்லமை மிக்க சிற்சக்தியாக விளங்கும் சோதி. அவள் வான்கூற்றில் உள்ள ரண சமூகமாக விளங்குவதால் உலகு சக்தியால் நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது. பாடல் 1143. குண்டலினி சக்தி மேலே சென்ற போது நவசக்தியாய் விளங்கியது. நடந்தது அம்மலர் நாளுடன் அஞ்சாய். இருந்தனர் கன்னிகள் 8உடன் ஒன்றாய். படர்ந்தது தன் வழி பங்கயத்துள்ளே. தொடர்ந்து உள்வழி சோதி அடுத்தே. மலர் அப்படின்னா சுவாதிட்டான மணமலர். நவசக்தி அப்படின்னா வாமை சேட்டை. ரௌத்ரி காளி, கலவிகரணி, பலவிகரணி, பலப்பிரமதமணி, சர்வபூத தமணி, மனோன்மணி. சுவாதிட்டானத்தை இடமாக உடைய குண்டலினி சக்தி மூலாதாரமான 4 இதழ்களுடன் மேல் உள்ள மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞே, சகஸ்ரதலம் ஆகிய 5ஐயும் பொருந்தி 9 சக்தியாய் இருந்தது. அது தன் வழியாகிய சுவாதிட்டானத்தில் இருந்து படர்ந்து உள் வழியான வீணா தண்டினோடு பேரொளியாய் புகுந்து போனது. பாடல் 1144. குண்டலினியே சகஸ்ர தலத்தில் விளங்குகிறாள். அடுக்குந் தாமரை ஆதி இருப்பிடம் எடுக்குந் தாமரை இல்லகத்துள்ளது. மடுக்குந் தாமரை மத்தகத்தே செல முடுக்குந் தாமரை முச்சதுரத்தே. ஆதிசக்தியின் இருப்பிடம் சகஸ்ரதலம். இதன் ஆற்றல் மற்ற சக்கரங்களில் உள்ளது. உடலையும் சிதாகாயத்தையும் ஒன்றுபட இணைக்கும் சகஸ்ரதலமாகிய உச்சியை அடைய மேல் உந்தி தொழில்படுவது நாற்கோணமும் முக்கோணமும் பொருந்தி இருக்கும் மூலாதாரமே ஆகும். முக்கோணத்தில் உள்ள குண்டலினியே மற்ற சக்கரங்களில் விளங்கி ஆக்ஞையை கடந்து போய் சகஸ்ரதலத்தில் விளங்குகிறாள்.